பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், அதில் நம்ம 12ஆம் வசனத்தினுடைய வைத்து தான் நம்ம தியானம் பண்ணிட்டு வரோம். தியானம் கண்டுவே ஆபிரகாமே நீ இப்பொழுது தேவனுக்கு பயந்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அதை கொண்டு நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான, அதாவது அநேகர் நம்மை குழப்புகிற, ஒருவேளை நம்மிடத்தில் கேள்வி கேட்டாலும் சரியாக பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திணறுகிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கி நம்ம தியானம் பண்ண போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம், அதில் 46ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வசனத்தை கேட்கும்போது பலர் நம்மிடத்தில் இதை வைத்து என்ன செய்வாங்கன்னா வியாக்கியானம் பண்ண, அதாவது வாக்குவாதம் செய்வார்கள். இயேசு ஒரு தெய்வமே இல்லை என்பதை இதை கொண்டு சாதிப்பார். ஒரு கூட்ட ஜனங்க இயேசு ஒரு தூதன் என்று சொல்லுகிறவர்களும், இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு மனித அவதாரம் தான் அப்படி என்கிற சொல்கிற ஜனங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவரே தேவனை நோக்கி 2 முறை கூப்பிடுறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அப்படிப்பட்டவர் நம்ம எப்படி கைவிடாமல் நடத்த முடியும்? அவர் நம்மை எப்படி பாதுகாக்க முடியும்? அவர் நம்மை ஆசீர்வாதமான பாதையில் நடத்த முடியும்? அவர் எப்படி ரட்சிக்க முடியும் என்கிற பல கேள்விகள் நம்மிடத்தில் கேட்பார்கள். ஆனால் அதை பார்க்கும்போது சில நேரம் நம்மளால் பதில் சொல்லவே முடியாது. இன்னும் யெகோவாக்காரங்க இந்த வசனத்தை வச்சுன்னா அவரே என் தேவனேங்கிறாரு. ஆக இயேசு தெய்வம் இல்லை, அந்த பிதா தேவன், யெகோவா தான் தெய்வம் என்று இதை வைத்து பலர் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் அறிய முடியும். இதை நம்மிடத்தில் கேட்கும்போது நமக்கும் சரியான பதில் சொல்ல முடியாத அநேகர் தடுமாறுவதை கூட, ஆமாம்ல அப்படி தானே, அவரே ஏன் என்னை கைவிட்டேன்னு கூப்பிடும்போது நம்ம எப்படி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளாக வந்து நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு இன்றைக்கு இதிலிருந்து ஒரு தெளிவை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு யார் என்பதையும், கடைசி எதற்காக அவர் அந்த வார்த்தையை சொன்னார் என்பதையும் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்திங்கன்னா, சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கும்போது அங்கேயும் 1-2 வசனத்தில் வாசித்தால் இது மெசியாவின் சங்கீதம்தான், அது நிறைவேறும்படி தான் இது நடந்தது. அதை கூட நம்ம வாசிப்போம். அங்கே அதான் சொல்கிறார், என் தேவனே. இங்கே நிறைய ஏன் என்னை கைவிட்டு சொல்கிறார். அப்போ அவருக்கே உதவி செய்யலையா? நமக்கு எப்படி அப்படி சொல்லுவாங்க. எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லக்கூடிய வார்த்தையும் கேளாமலும் ஒரு அலேலுயா, அதை அப்படி நிறுத்துங்க. அங்கே இது மெசியாவின் சங்கீதம் தான். நான் கதறி சொல்ல ஏன் என்னை கைவிட்டீர்? ஒன்று, நான் கதறி சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்காம இருக்கீங்க, எனக்கு நீங்கள் ஒத்தாசை பண்ணவில்லை. அல்லேலூயா. ஆக அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எப்படி நமக்கு ஒத்தாசை செய்வார், உதவி செய்வார், நம்முடைய கதறலை எப்படி கேட்பார்? அவரே கைவிடப்பட்டது கதறாரு, அப்போ நம்மளை எப்படி கைவிடாமல் நடத்துவார் என்பதை பலர் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அதில் வாசிங்க.
நான் கதறி சொல்கிற வார்த்தையை கேளாமலும் சொல்ல, ஏன் ரொம்ப தூரமாக இருக்கீங்க? தூரமாக இருக்கிற என் தேவனே, நான் பகலையும் கூப்பிட்டு பார்க்குறேன், உத்தரவை கொடி, இரவிலும் நான் கூப்பிடுறேன், எனக்கு அமைதியில் இல்லை. அல்லேலூயா. அப்போ இவருக்கே உத்தரவு இல்லையா? நமக்கு எப்போதும் உத்தரவு தருவேன். இவருக்கே அமைதி இல்லையே, நமக்கு எப்படி சமாதானத்தை தருவார் என்கிற பல காரியங்கள் என்னோட சம்பாஷணை பண்ணவங்களாம் நிரப்ப இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு தகுந்த வார்த்தைகளை ஆக இதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக இயேசு யார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொண்டால்தான் மற்ற காரியங்கள் நமக்கு புரியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், நல்ல கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் மனுஷன் ஜீவாத்மான். அதில் முந்தின பகுதியில் நாம் இறங்கி போய் மனுஷனை நம்ம சாயில ரூபமாய் படைப்போம். அங்கே இயேசு இருக்கிறார். ஆக இங்கே அவன் நாசியிலே ஜீவ சுவாசம், அவன் ஜீவ ஆத்மா. ஜீவ ஆத்மா என்பது, ஜீவன் என்பது இயேசு தான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கான் வரான், மற்றொன்றுக்கு வரான், நான் அவைகளுக்கு என்ன செய்ய போகிறேன்? ஜீவனை கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு தெளிவாக இருக்குது, இயேசு ஒரு தெய்வம். அப்போஸ்தலனாய் பவுல் தெளிவாக சொல்கிறேன், கிறிஸ்து என் ஜீவன். அல்லேலூயா. அப்போ நமக்குள் இருப்பது இயேசுவாக ஜீவன்தான், அவர் தெய்வந்தான். அப்போ ஏன் அப்படி சொன்னார்? ஆக இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தால், நல்ல கவனிங்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு? இயேசுவுக்கு, மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, வீட்டுக்கு போய் என்றால் அவன் எழுந்து வீட்டுக்கு போனான். ஒரு அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் பாவங்களை மன்னிக்கத்தக்க அதிகாரம் உண்டு என்று வேதம் தெளிவாக சொல்லு. அவரை இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இருக்காது. மனுஷகுமாரனுக்கு மாத்திரம்தான், மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் மனிதன் செய்கிற பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அப்படின்னா அவர் தெய்வம் என்பதை நம்ம இதில் பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர் தான் அங்கே சொல்கிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயுவில் கூட நீங்கள் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கும் போது, பெறுவால் பேரிடுவையாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்போ இயேசுவால் மாத்திரம்தான் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் தான் இந்த சிலுவையில் தேவனை பார்த்து, என் தேவனே, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு எனக்கு ஒத்தாசை செய்யாமலும் நான் கதறி சொல்கிற வார்த்தையை கேளாமல் ஏன் தூரமாக இருக்கிறேன்? நான் பகலை கூப்பிடும் போது உத்தரவு இல்லை, இரவிலும் அமைதி இல்லை அப்படிங்கிறது. ஏன் அப்படி சொன்னார்? ஆனால் இயேசு அல்லாமல் ஒரு மனிதன் உலகத்தை, ஏன்னா இயேசுவின் ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. இயேசு அல்லாமல் பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகாது, பைபிள் இருக்குது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலேசருக்கு நிருபம்
1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, கொலேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்போது, ஏனென்றால் நெல்லகவனிகை யாருக்குள்ள? அவர் இயேசுவுக்குள்ள சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. நெல்லை இங்கே மாத்திரம் கிடையாது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையுமாகிய காணப்படுகிறதுக்கான பூமியில் நம்ம பார்க்குற காணப்படுகளுமாகிய, காணப்படாதது பரலோக ராஜ்யம், காணப்படாததுமாகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவமானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரமானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. எவ்வளோ அழகா இயேசு தெய்வம், அவரை எல்லாமே எதுவுமே இல்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். ஆதியில் அந்த வார்த்தை பாருங்க, வெளிச்சம் உண்டாவதாத்தான் அவர் தான். ஆக பரலோகத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும், அது காணப்படாதது, இது காணப்படுகிற காரியங்கள் எல்லாமானாலும் அவரால், அவரை கொண்டு அவருக்கென்றும் சகலம் சிருஷ்டிக்கப்பட்ட தேவன்தான் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. அவர் தான் இந்த 2 முறை கூப்பிடுறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கிறார். இன்னும் நீங்கள் இப்போ யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம் வரை வாசிங்க. இப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்போ இயேசு தெய்வம், அவர் தான் தேவன் என்பது அங்கே. அவர் தேவனாய் இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவராலே அல்லாமல் ஒன்றுமே உண்டாக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆக சகலும் அவர் மூலமாக தான் உண்டாயிற்று. அவர் தான் தேவன் என்பது தெளிவாக சொல்கிறார். அப்போ ஏன் அங்கே இப்போ சிலுவையில் அந்த 2 வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு நான் கூப்பிட்டேன். அங்கே எல்லாமே அவர் தான். பைபிளை தெளிவாக இருக்கு, ஆதி முதல் அந்த வரை அவர் தான். முந்தினவர் அவர் தான், பிந்தினவர் அவர் தான், இருந்தவர் அவர் தான், இருப்பவர் அவர் தான், வருகிறவும் அவர் தான். அல்லேலூயா. ஆனால் அந்த ஒரு பகுதியை வைத்து நம்ம நிறைய பேர் என்ன செய்வாங்க, கொடுப்போங்க. அவருக்கே இல்லையே, அப்போ எப்படி நம்மை நடத்துவார் என்பதை நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக எல்லாமே அவர் தான். சிருஷ்டிப்பு அவர் தான், மனிதனுக்குள் ஜீவன் அவர் தான், எல்லாமே நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 12வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிங்க. அப்பொழுது பேதுரு, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவளை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால் இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்றைக்கு என்னிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவரும் தேவனால மரித்தோழுது எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும்
இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது, வீடு கட்டுவல ஆகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரை மூளைக்கு தலைக்கலானார். நல்ல கவனிங்க இந்த வசனம். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஒரு ஆளே சொல்லுங்களே லூயா. இவ்வளோ அழகா வேதம். இயேசுவை இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. அப்போ இதை வைத்து இயேசு தெய்வம் அல்ல, இயேசு ஒரு தூதன், இயேசு ஒரு நம்மை போல ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்க என்ன, இன்னும் இயேசு வரவில்லை. ஆகாருடைய சந்தி என்ன, அவங்கள அப்படி தான் இயேசு நம்புகிறாங்க, அவர் இன்னும் வரவில்லை. அல்லேலூயா லூயா. ஏன்னா இந்த வசனங்களை வைத்து தான் சொல்லுவாங்க. அவர் தேவனாக இருந்தால் ஏன் அப்படி சொல்லணும்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு எதுக்கு சொல்லணும்? நான் கதறி சொல்லுகிற வார்த்தை நீ கேளாமல் இருக்கீங்களே ஏன் சொல்லணும்? நீங்கள் ஏன் எனக்கு ஒத்தாசை பண்ணாமல் தூரத்தில் இருக்கிறீங்கன்னு ஏன் சொல்லணும்? பகலில் கூப்பிட்றேன்னா ஒரு மருவத்துருவில்லையே, இரவிலும் அமைதியான சூழ்நிலை என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று இந்த வாக்கியத்தை வைத்துதான் ஜனங்க எதிர்மறையாக நம்மிடத்தில் பேசுவாங்க. அல்லேலூயா. ஆனால் வேதம் முழுவதும் அவரை அல்லாமல் எதுவும் கிடையாது. இப்போ அவரை அல்லாமல் ரட்சிப்பு கிடையவே கிடையாது. இயேசுதான் ரட்சகர், உலக ரட்சகர் என்பது தெளிவாக இருக்கு. பேதுரு அழகாக சொல்லும்போது அவரை அல்லாமல் ரட்சிக்கப்பட வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேலூயா. அவர் சொல்லார், இன்றே ரச்சனையினால் இன்றே அணுக்கிற காலம், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய மன விருப்பமாக தான் இருக்கு. அந்த ரட்சகர் சொல்கிற வார்த்தையை தான் இந்த வார்த்தை. அப்போ ரட்சகர் அவர் இயேசுவோட தெய்வம் என்பதை எத்தனையோ காரியங்கள் எல்லாமே அவர் தான். அப்போ ஏன் அவர் அப்படி சொல்கிறார்? அதுக்கு பின்பு நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டு நம்ம அதை பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட வாசித்து பார்க்கணும். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்றையும் நல்ல கவனிங்க, தேவன் என்கிற வார்த்தை ஒன்று தான், கர்த்தர் என்கிற வார்த்தை ஒன்று தான், பிதா என்கிற வார்த்தை. இயேசுவையும் அப்பா பிதாவே தேவன் என்பது வேதத்தில் தெளிவாக நம்ம வாசித்தோம். இப்போ என்ன சொல்கிறாரு? பிதாவை கனம் பண்ணுவதை போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே. நல்ல கவனிங்க, பிதா நியாயத்திற்கு செய்ய மாட்டார். ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாம நியாய தீர்ப்பு செய்ய அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு தாங்க நியாயத்திற்கு போறார். பிதாவாகிய தேவன் குமாரனை தன்னை போல கனப்படுத்தணும், தான் இருந்த ஸ்தானத்தை போல அவரை கனப்படுத்த வேண்டும் என்கிற நியாய தீர்ப்பை அவர் செய்யாமல் எல்லாவித நியாய தீர்ப்பக்கூடிய அதிகாரத்தை தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்துக்கு ஒருத்தர் தான் நியாயத்திற்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அவர் தெய்வம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அவர்தான் நியாயாதிபதி, நியாயம் தீர்க்கிற தேவன் அவர். அதனால் ஊழிக்கார மீட்டிங்கில் ஒரு பாடலை பாடணும், நான் பாடின பாட்டு தான். வருகிறார் வருகிறார் நியாயத்திற்க இயேசுராஜா வருகிறார், மேகசூழ இயேசுராஜா சீக்கிரமாய் வருகிறாரே. அல்லேலூயா. அப்போ இயேசு மாத்திரம்தான் நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் அவர்கள்ட்ட இருக்கு.
சில இயேசுவல்ல பிதா அப்படின்னு சொல்லக்கூடியவர்னா அவரே சொல்லிட்டாரு, நானே நியாயத்திற்கக்கூடியாம எல்லா நியாயத்திற்கு அதிகாரத்தை அவரை இந்த உலக கனப்படுத்தணும் என்பதற்காக எல்லாவித அதிகாரத்தை இயேசுவுக்காக தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். அவர்தான் நியாயத்திற்க போகிறார் என்பதை அறிந்து. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர்தான் நியமித்த மனுஷனை கொண்டு, நியமித்த மனுஷன் யாரு? இயேசு. நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார், பூலோகத்தின் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே, அந்த மனுஷனை இயேசுவாகிய மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதிகாரம் முழுவதுமாக மனித அவதாரம் எடுத்த அந்த மனுஷகுமாரனுக்கு எல்லா வித அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்கள் தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க அவங்க முன்னாடி ஒரு நாள் நிற்க வேண்டிய வரும். இயேசுடைய நியாய தீர்ப்பிலே அவருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு நாள் வரும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவருக்கு எல்லா அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நாம் 20ஆம் அதிகாரம் அங்கே 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் நான் வாசிப்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும், கடைசி வெள்ளை சிங்காசன நியாயம் தீர்ப்பு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருப்பாங்க. கடைசி வாசிங்க அந்த வசனத்தை. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன், அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். யாரு? அவர் பேர் தேவன் இயேசு தான். நிற்க கண்டே. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகம் எழுதப்பட்டவளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளை தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். உங்களுக்கு புரியுதா? அந்த தேவன் என்பது அவர் தான். அவரை சொல்கிற எல்லாம் நியாயத்திற்ப அதிகாரத்தை நான் கொடுத்துட்டேன்னார். அப்போ நியாயத்திற்கிறவர், அவருக்கு தேவன் என்று பேர். ஆக எல்லாரும் மரித்தவர்களும் சின்ன சிறியோரானாலும் பெரியோரானாலும் அந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்திற்கக்கூடிய இயேசுவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அப்போ அவங்க கிரியத்தக்கதான நியாய தீர்ப்பை அவர் அளிப்பார். அல்லேலூயா. அவர் தான் இந்த சிலுவையில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்க முடியும். இன்னும் நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கணும். யோவான் சுவிசேஷம். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏன் சொல்றார்? நான் நியாயம் தீர்த்தால் என்னுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை. நல்ல கவனிங்க, எல்லாம் நம்ம கவனிக்கும். நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாய் இருக்கிறோம். இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாய பிரமாணத்திலும் எழுதி இருக்கிறது. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. இவ்வளோ அழகான வசனங்களா இருக்கு. நீங்க யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம்
27 வசனம் முதல் 30 வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கணும். யோவான் பிதாவை குறித்து பேசினார் என்று பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அவளை அறியாது இருந்தார்கள். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும். ஒரு அலை சொல்களே அல்லேலூயா. நானே அவர் என்றும். அவர் யாரு? நான் தான் தேவன், நான் தான் பிதா, நான் தான் கர்த்தர், நான் தான் இயேசு. ஆக நான் தான் அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல், நான் சுயமாக ஒன்றும் செய்யாம என் பிதா எனக்கு போதித்தபடியே, என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னுடனே கூட இருக்கிறாரு. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. நம்ம ஆளுங்க தனித்தனியா பிரிச்சு போடுவாங்க. அவர் தெளிவாக சொல்ல என்னை தனியே, ஆனால் இங்கத்தான் சொல்றாரு, என்னை ஏன் நீங்க தனிமைப்படுத்திட்டீங்க? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க? அங்க உயிரோடு நாட்களில் சொல்றார், நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. சமாரியா பின்னங்கிட்ட சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவர் சொல்றார், குமாரன் விடுதலாக்கி நான் மெய்யான விடுதலை. ஒரு அல்லேலூயா. அது பழைய காலத்தில் பிதா என்கிற ஸ்தானத்தில் இருந்தார். புதிய காலத்தில் குமார் என்கிற ஸ்தானத்தில் இருந்தார். இப்போ ஆவியான ரூபத்தில் இருக்கிறார். அவர் சர்வ வியாபகர். தேவன் என்றால் தேவனுடைய கிரியை செய்யணும். குமாரன் என்றால் அவளுடைய கிரியை செய்யணும். ஆவியான் என்றால் அவளுடைய கிரியை செய்யணும். எல்லாருக்கும் ஒரு கிரியைகள் இருக்கிறது. ஆனால் 3 பேர் ஒரே நபர் தான். ஒரு சொல்லுங்களே. அவர் சில நேரங்களில் தோட்டக்காரரை போல தோன்றுவார். மறையால் தோட்டக்காரர் என்று எண்ணினார் இயேசுவை. சில நேரங்களில் அந்நியனை போல நம்மோடு வருவார். எம்மாவார் சீசர்கள் 2 பேர் போகும்போது அந்நியனை போல அவன் பேசிட்டு போனார். சில நேரங்களில் வழிபோக்கனை போல ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்ததை போல வருவாங்க. ஆனால் எல்லாமே அவர் தான். ஒரு சொல்லுங்களே அல்லேலூயா. நானே தேவன் அப்படி ஒரே ஒரு தெய்வம் தான். ஆனால் திருத்துவ தேவன். பழைய பிதா என்கிற ஸ்தானத்தில் இருந்தார். முதல் குமார் என்கிற ஸ்தானம். இன்னும் வருக ஆவியானவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை, எல்லாமே அவர்தான் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வரும்போது சீசல்வாஸ் சொல்றாரு, உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்க. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. என் பிதாவின் வீட்டில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண. இப்ப நல்ல கவனிங்க. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அது கீழே வசனத்தில், நான் போகிற இடத்தை நீங்க அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி ஆண்டவரே போகிற இடத்தை அறியோமே என்று அதுக்கு சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். ஒரு அல்லேலூயா. எல்லாம் அவர் தான். இயேசு தெய்வமில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அவர் தான். இப்போ 2000 வருஷமா ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு போகிறார். அப்போ அந்த இடத்துக்கு எப்படி போக முடியும்? அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள தான் போக முடியும்.
அப்போ அவர் தான் சொல்ல, நான் உங்களுக்காக போய் விசேஷித்த ஸ்தலத்தை நான் ஆயத்த பண்ணப்போ, இன்னும் ஆயத்தப்படுத்தலை. கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். பொறுத்தல வீதி எருசலேமுக்கு எப்படி 12 வாசலோ, பரலோகராஜ்யக்கும் 12 வாசல் தான். 12 வகையான முத்துக்கள். உலக கட்டிடத்தினுடைய அஸ்திபாரம் பார்க்க முடியாது, அங்கே அஸ்திபாரத்தை கூட யோவான் பார்க்குறான். 12 அஸ்திபாரம், 12 முத்துக்களாம். அல்லேலூயா. அப்போ இயேசு அவரே சொல்லிட்டு போகிறார் சீசர்களில், நான் உங்களுக்கு போய் விசேஷ ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு பரலோகராஜை யாரை கூட்டி போகணும்? அவர் சொல்கிறார், நான் மறுபடி நான் இருக்கும் இடத்துல உங்களை என்ன செய்கிறேன்? கூட்டி போகிறேன். ஒரு அல்லேலூயா. அப்போ பரலோகராஜர் யார் கூட்டி போகணும்? இயேசு தான் கூட்டி போகணும். அப்போ இயேசு இல்லைன்னு எப்படி போக முடியும்? அவர் தானே கூட்டி போகிறேன்னு தெளிவாக சொல்கிறாரு. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கேன், வழி அறிந்திருக்கீங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய். அல்லேலூயா. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அதுக்கு எப்படி சொல்லணும்? நான் வழி என்றால் அந்த வழியில் போனால் நானே வழி. அந்த வழியில் போனால் தான் சத்தியத்தை அடைந்து கொள்ள முடியும். அந்த சத்தியத்தை அடைந்தால் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அவர் தான் இந்த சிலுவையில், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி, நான் கதறி சொல்லுகிற வார்த்தை கேளாமலும் எனக்கு ஒத்தாசை செய்யாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன்? நான் பகல கூப்பிட்றேன், எனக்கு ஒரு மருத்துவம் இல்லையே. எல்லாருக்கும் மருத்துவம் கொடுக்கிறவர், இரவிலும் அமைதியான சூழ்நிலையே அப்படிங்கிற ஒரு அந்த 22ஆம் சங்கீதம் ஒரு மாதிரி தியானிக்கணும். ஃபுல்லாக அவரை கொடுத்து தான் ஒரு 45 காரியங்கள் அவர் எவ்வளவு பாடுபட்டார் என்பதை எழுதப்பட்டிருக்கு. இதை நிறைவேறும்படியதான் அந்த சிலுவையில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. என்ன நீங்கள் சில காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். நல்ல கவனிங்க. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனாகிய கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் இல்லையா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன். அப்போ இயேசு கிறிஸ்து முதல் பலனாகிய இயேசு உயிர்த்தெழுந்து கடந்து போனார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலைன்னா கிறிஸ்துவமே கிடையாது. அதை கிறிஸ்து இல்லைங்கிறாங்க, இயேசு இல்லைங்கிறாங்க, இயேசு இன்னும் வரலேம்பாங்க, இயேசு மனிதனம்பாங்க, இயேசு ஒரு தூதன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தெளிவாக சொல்றாரு, அவர்தான் உயிர்த்தெழும் முதல் பலனாகிய அவர் மீண்டும் வருகையில் அவருடையவர்கள் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்படும், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மனித அவதாரம் எடுத்தார், அது நமக்காக எடுத்தார். நம்மை போல பாடுகளை பட்டு ரத்தம் சிந்துவதற்காக அந்த அவதாரம் எடுத்தார். இப்போ நீங்கள் எபேசு நிருபத்தில் கூட நீங்கள் வாசித்து பாருங்க. அதுக்கு முன்னாடி எபேசர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரையும் வார்த்தா இன்னும் சில காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு
தந்தருள வேண்டும் என்று உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற பரிசுத்தவான்களிடத்தில் நம்மிடத்தில் உண்டாகிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின்படியே வல்லமையின்படியே விசுவாசிகளான நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மைக்காக மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அது இயேசுவை குறித்த அர்த்தம்னா பிரகாசமான மனக்கண்கள் இருந்தால் தான். அவர்தான் தேவன், அவர்தான் பிதா, அவர்தான் கர்த்தர், அவர்தான் இயேசு என்பதை எல்லாமே அவர்தான் என்பதை அறிந்து கொள்ளும்னா ஒரு பிரகாசமான மனக்கண்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி இருக்கிற தேவன் தான் சிலுவையில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கிறார். இன்னும் நல்ல ஒரு சம்பவத்தை கூட நம்ம தாண்டி அதை நம்ம 5 நிமிடத்தில் அதை முடிச்சிடலாம். எபேசு நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக கிறிஸ்து சபைக்கு தலையாயிருப்பது போதால் ஒரு ஆளே சொன்னங்களே. அல்லேலூயா. இப்போ சபைக்கு யார் தலைவர்? கிறிஸ்துங்க. அப்போ கிறிஸ்து இல்லாமல் சபை எப்படி வரும்? திருச்சபைகள் எப்படி வரும்? தேவாலயம் எப்படி வரும்? தெளிவாக பவுலுடைய உபதேசத்தில் இந்த சபைக்கு யார் தான் தலைவர்? கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் சொந்த இரத்தத்தினால சுய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட இந்த சபைக்கு அவர்தான் தலைவர் என்று எழுதப்பட்டது. அப்ப யார் தலைவர்? சிலர் சொல்ல இயேசுவே இல்லைன்னா சபைக்கு யார் தலைவர்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆக இயேசுதான் சபைக்கு தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சபைக்கு யார் தான் தலைவர்? மனுஷன் கிடையாது, இயேசுதான் தலை. அதான் சொல்லுவாங்க, தலை இருக்கும்போது வாழாடலாமான்னு. இயேசுவே எல்லா சபைக்கும் சரீரமாக இந்த ஆலயத்திற்கும் அவரே தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளோ அழகாக வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். தொடர்ந்து 23 அதே 25ஆம் வசனத்தை கூட வாசிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து நல்ல கவனிங்க. யார் அன்பு கூறார்? கிறிஸ்து தான் அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பு அகல நீளம் உயரம் இன்னதென்று இவ்வளவா? எப்படி? நல்லவனுக்காக ஒருவனை மறிக்கல. நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மறித்து தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. ஆக யாரு? கிறிஸ்து தாங்க சபையிலே அன்பு பாராட்டணும். கிறிஸ்து இல்லாமல் எது கிடையாது. இந்த ஒரு இடத்தை வைத்து அவர் தெய்வம் இல்லை, மனுஷன், தூதன் என்று சொல்லிவிட முடியாது. வேதம் முழுவதும் அவர்தான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதை மீண்டும் வாசிப்போம். புருஷர்களே 27ஆம் வசனம் வரைக்கும். உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை அற்ற முதலியான ஒன்று இல்லாம பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக
நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாராம். ஒரு அல்லேலூயா. ஆக இந்த சபை யாருக்கு முன்னாடி நிக்கணும்? மகிமுள்ள சபையாக கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிற்க வேண்டிய சபை. அப்ப அவர் எவ்வளோ தெய்வம் என்பது எத்தனையோ காரியங்கள் ஒன்று விடாம சிருஷ்டிப்பிலிருந்து எல்லாமே அவர் தான். இந்த ஒரு காரியத்தை வச்சுட்டு அவர் தெய்வம் இல்லை, அவர் இன்னும் வரல, அவருடைய யூதர்கள் சொன்னதை போல அவங்க மெஸ்ஸியான வரல அப்படின்னு அந்த சுவரோடு கூட இடிச்சிட்டு இருக்கிறான். அப்படி கிடையாது. அவர் வந்து போய்விட்டார், மீண்டும் வருகையிலே வருவார். அல்லேலூயா. அப்படி வேதம் தெளிவாக நமக்கு எல்லாம் சொல்லுகிறது. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது அந்த இடத்துல சொல்லார், என் தேவனே ஏன் என்னை ஏன் அப்படி சொன்னார்? ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கிறாங்க. ஏன் அந்த சூழ்நிலை? ஆண்டு சொன்ன காரணம் என்ன? ஒரு வேளை கைவிட்டாரன்ட்டு இல்லை. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசித்தால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு. அப்படின்னா ஒரு செகண்ட்ல ஆண்டவர் முகத்தை மறைக்கிறார். இஸ்ரவேல் இமைப்படுதல உன்னை நான் உன்னை ஒரே இமை என்பது வருகையில் வருது. இமைப்படுதல நொடிப்படுதல அது வேற. இமைப்படுதல நான் உன்னை கைவிட்டே, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். அற்பகால மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுதலே உனக்கு நான் மறைத்தேன். அல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றார். ஒரே செகண்ட் நான் மறைச்சிட்டேன். அற்பகால கோபம் பண்ணதுனால என் முகத்தையும் நான் மறைச்சிட்டேன். அப்படி இமைப்படுதலே நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் இரக்கங்களை நான் சேர்த்து கொண்டேன். அப்படின்னா இயேசு என்ன பாவம் இயேசுக்கு இயேசு சொன்னது வேற, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது வேற. இயேசுக்கு ஏன் பிதா அந்த நிமிஷத்தில் ஏன் கைவிட்டார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்தை குறித்து நம்ம நல்லா தெரியும். அவரிடத்தில் அவர் பாவம் செய்யாதவர். அல்லேலூயா. பாவம் செய்யாதவர். அவரிடத்தில் வஞ்சனை இல்லை அப்படின்னு பைபிள் இருக்கு. வஞ்சனை கிடையாது, தீமை கிடையாது. சரீரத்திலும் பாவம் செய்யலை, ஆத்துமாவிலும் பாவம் செய்யலை, ஆவியிலும் பாவம் செய்யலை. ஒரு அல்லேலூயா. ஆக இந்த சூழ்நிலையில் அந்த சிலுவையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை பாவத்தையும் அவர் சுமக்கிறார். தாவீது தன்னுடைய பாவத்தை சுமக்க என் கால் தள்ளாடுதுங்கிற, அவன் செய்த பாவத்தை என்னால் சுமக்க முடியல, என் கால் எனக்கு தள்ளாடுகிறதுன்னு அவன் சொல்றான். ஆக இயேசு வருகை வரையும், இயேசு அந்த முன்னாடி இருந்த காலங்கள், வாழ்ந்த காலங்கள் வரையும் அந்த பாவத்தை சுமக்க வேண்டும் என்றால் ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அதனால்தான் பாத்திரம் நீங்க கூடமானால் நீங்கள் எதற்கு சிலுவைக்கு பயப்படலை. இந்த பாவத்தை சுமப்பது என்றால் அவ்வளோ அவருக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் சுமந்தாகணும். ஆக சிலுவையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிதா பார்க்கிறார். குமாரன் மேல் விழுந்திருக்கிற அந்த பாவ சுமையை பார்த்தார். ஒரே ஒரு செகண்ட்ல அவருடைய முகத்தை அப்படி மறைச்சிட்டார். ஒரு அல்லேலூயா. இவ்வளோ பாவமா, குமாரன் மேல இவ்வளோ பாவங்கள் இருக்கிறதா என்று அந்த காட்சியை பார்த்த உடனே ஒரு செகண்ட்ல அப்படியே பிதா அந்த தேவனுடைய முகம் இமைப்படுதல மறைந்தது தவிர மற்றபடி கிடையாது. அப்பதான் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேலூயா. வேற எந்த காரியத்திற்காக உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களுடைய இடத்துல ஒரு வைத்து உங்கள் பிள்ளைகளையோ யாரையோ கொடுமையாக சித்திரவதை செய்கிறத உங்களால் பார்க்க முடியுமா?
ஒரு செகண்ட் உங்களோட முகத்தை நீங்கள் மறைப்பீங்க. அதே போல தான் பிதாவினுடைய முகம் ஒரு நிமிஷம் மறைந்தது. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. சாதாரண சுமையா? யோவான் சாணங்களை சொல்லும்போது உலகத்தின் சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னான். பாவத்தை பாராத சுத்த கண்ணன் அவர். அப்பா நமக்காக பாவமானார். ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் நமக்காக பாவம் மாட்டார், எல்லா பாவத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு உபதேசங்கள் கூட இருக்கத்தான் சரி. அந்த பாவத்தை பார்த்த உடனே இவ்வளோ பாவமா, இப்படியா ஜனங்கள் செய்த குமாரன் மேலே விழுந்த காரியத்தை பார்த்த உடனே தான் ஒரே செகண்ட்ல அவன் மறைத்த போதான் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. நீங்கள் ஏசாயாவின் தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு வசனத்தை 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும், நல்ல கவனிங்க, நமக்கும் தேவனுக்கு கைவிடப்படுகிற சூழ்நிலை தெளிவாக சொல்கிறார். உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குதான். எது? நாமும் தேவனை நல்லா இருக்கலாம், ஆனால் எப்போ நமக்குள்ள அக்கிரமம் பாவம் வருதா ஒரு பிளவு வந்துடுது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை வந்தான்னா ஒரு சுவரை எழுப்பிடுவாங்க. பக்கத்து வீட்டில் அண்ணன் தம்பி தான் இருப்பாங்க. ஆக தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்க ஒரு சுவர் எழும்புகிறது. ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. ஆக இயேசு அந்த சிலுவையில் சுமந்து வரும்போது ஜனங்கள் செய்த அக்கிரமங்கள் கொஞ்ச நேரம் ஒரு பிரிவை உண்டாகிச்சு. அந்த சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து, என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. அவர் கைவிடவே இல்லை. இயேசு 3ஆம் நாள் எழுந்து உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யம் போனார். அல்லேலூயா. கைவிடப்பட்ட எங்கே போயிருக்கணும்? கைவிடவில்லை. அந்த ஒரு செகண்ட், அந்த கோர காட்சி, அந்த பாவத்தை சுமந்திருக்கிற காட்சி, பாவத்திற்காக பலியாகிற அந்த காட்சி, பாவத்திற்காக பரிகாசம் பண்ணுகிற அந்த காட்சியை நினைத்து சற்று முகம் திரும்பினார். அப்போ தான் இயேசு சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. அதனால் அவர் முற்றிலும், அதனால் இயேசு சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடும். பூமியிலே சதா காலங்களில் நான் உங்களோடு என்ன செய்கிறேன்? இருப்பேங்கிறார். அவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் ஜனங்களை அவரே கைவிட்டார், நம்மளை எப்படி நடத்துவார்? உயிர்த்தெழுந்த இயேசு 28ஆம் அதிகாரம் சொல்கிறார், பூமியிலே சதா காலம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் கலங்காதீங்க, திகையாங்க, நான் உங்கள் தேவன் என்று சொல்லுகிற தேவன் தான். அந்த பாவ நிமித்தம், பாவர் மேல் சுமந்த நிமித்தம் அந்த பிதாவின் தேகம் ஒரு இமைப்படுதும் மறைந்ததனால, ஏன் அவங்க ஒன்றாக இருந்தார்கள், ஒன்றா தனியே விடவே இல்லை. அந்த சூழ்நிலை தான் சற்று தனியாக விடும்போது என் தேவனே தேவனே என்று ஏன் என்னை கைவிட்டின்னு கேட்டார் தவிர, மற்றபடி அவர் கைவிடப்படலை. நம்மளையும் இதுவரையும் கைவிடாதபடி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது ஒரு 15 வருடத்திற்கு முன்பாக நான் பஸ் ஏறின, அப்போல்லாம் பஸ்ஸில் வருவேன். அப்போ ஆகாருடைய சந்திதியில் ஒருவன் பஸ்ஸில் ஏறி, நீங்கள் பாஸா அப்படின்னா ஆமாம் பாஸுன்னு. அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போனேன், உங்கள்கிட்ட பல கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இப்போ நீயே கேள்வி கேட்குற, நான் பதில் சொல்ல ஆகணும். நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் பண்ணிடணும், கோவப்படக்கூடாது, சண்டைப்படக்கூடாது, நீ சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். இல்லை சார், இல்லை பாஸ்டர் அப்படின்ட்டு அவன் நிறைய காரியத்தை கேட்டான். கடைசி இதையும் கேட்டான். நான் பல வசனங்கள், அப்போது பிதா யார், ஏசு யார், இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், அதாவது உங்கள் அப்பா இருக்கிறான், உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு கணவன்,
உனக்கு தகப்பன், உனக்கு தகப்பன் வேலை செய்கிறாருன்னா அவர் ஒரு எஜமானன், ஆள் ஒன்று தான். ஆனால் அதே சமயத்தில் உங்ககிட்ட நடந்துற மாதிரி உங்கள் அம்மாக்கிட்ட நடக்க முடியாது, உங்கள் அம்மாக்கிட்ட நடக்கிற மாதிரி உங்ககிட்ட நடக்க முடியாது. வேலை ஸ்தலத்தில் ஓனராக இருக்கிறார் இல்லையா, அது நடக்கிற அந்த வேலைக்காரர் நடக்கிற உங்கள்கிட்ட நடக்க முடியாது. பிதாவாகிய தேவன் பழைய காலத்தில் அவருடைய காரியத்தை அவர் செய்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் காலத்தில் அவர் காரியம் செய்தார். ஆவியானவர் அவர் காரியம் செய்தார். ஆனால் 3 ஒன்று தான்ப்பா என்று வசனங்கள் எல்லாம் சொன்ன உடனே அதுக்கு மேலே ஒரு பதில் நம்ம பேச முடியும். ஒரு லட்சங்களே இல்லையா, உடுமலை பேட்டை வரையும் பேசினேன். அப்புறம் இறங்கி டீ சாப்பிடுங்கன்னா சரி ஒரு டீ சாப்பிட்டோம். ஆகவே நிறைய பேர் இதை வச்சு குழப்புவாங்க. அவர் கைவிடவில்லை. அந்த பாவத்தின் நிமித்தமாக, ஜனங்களுடைய பாவத்தை சுமந்த நிமித்தமாக ஒரே இமைப்படுதல முகத்தை மறைக்கொண்டார். அப்பா அவரை விட்டு தனியாக இருக்க முடியாது சொன்னால்தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்படியே கண்களை மூடி என்னவளாக இந்த மாலை நேரங்களிலும் நம்மை கைவிடாத தேவன், கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன், இது கேட்கிற தேவ பிள்ளையே, இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது, இயேசுவை நோக்கி நீ ஜெபிக்கும் போது அவர் ஒரு காலம் உன்னை கைவிட மாட்டார். அவரிடத்தில் யாரொரு மாதரும் வேற்றுமை நிழலும் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கடைசி வரை நடத்துகிற அவர்தான், ஆதி முதல் அந்த வரையும். அந்த பாவங்கள் சுமந்த அந்த நேரம்தான் பிதாவின் முகம் ஒரு இமைப்படுதலை மறைக்கப்பட்டது. அந்த நேரம்தான் அவர் தனியாக விடுவிட்டாரே என்று, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். அந்த இயேசு இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். நமக்காக ஒரு ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வருகிறார். நம்மை அழைத்து செல்வதற்காக வருகிறார். அந்த தேவன் இன்னும் ஜீவனுள்ள தேவன், சாவாமை உடையவர், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காகவே நம்மை அழைத்தார். அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத தேவன். எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம ஸ்தோத்திரம் பண்ணி, அவர் சிலுவைக்கு போகலைன்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது, சமாதானம் கிடையாது, விடுதலை கிடையாது. அவர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நமக்கு இன்னொரு வாழ்க்கையும் கிடையாது. தீபாவளி எல்லாரும் அப்படியே கண்களை முடியணும்லாம் கேட்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. பாவம் மன்னிக்கப்படக்கூடிய அதிகாரம் உடையவராய் திமிர்மாதனை காணும் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவர் படுக்கையிடத்தில் நடந்ததை போல் அதை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள படுக்கையில் இருந்தாலும் இப்பொழுதே ஒரு சுகம் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை பலவீனத்தோடு ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், இதனால் இருந்த அப்படி பலவீனங்கள் முற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது விலகி போவதாக என்று கட்டளையிடுகிறோம். எங்கள் பாவங்களை மாத்திரம் அல்ல, எங்களுடைய நோய்களையும் சிலுவையிலே சுமந்தேன். இனி இயேசு சுமந்த பின் நான் சுமக்க தேவையில்லை என்ற பாடலின் படி கர்த்தரை கேட்கிற யாவருக்குள்ளும் சுகம் உண்டாவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்று அவரை சார்ந்திருக்க நீர் உதவி செய்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகனமிகம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆம்.